الفرقان المجيد إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கடமைகளில் இறுதி கடமையாய் ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே நீக்கமற கவனத்தில் நிறைந்திருக்கின்ற ஒரு கடமையாக இருப்பது தான் ஹஜ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி அழைப்பு விடுத்தார்கள். ஒரு சின்ன ஒரு ஆலயம் உனக்காக நான் கட்டியிருக்கிறேன், இதை ஏற்றுக்கொள் என்று துவா செய்துவிட்டு அழைப்பு கொடுத்தார்கள். எல்லாரும் வாங்க, இங்கே இந்த சத்தம் எவ்வளோ தூரம் போக முடியும், என் குரல் எவ்வளவு தூரம் கேட்க முடியும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவலை. அல்லாஹ் சொன்னான், வாத்தின், நீங்கள் அழைப்பு கொடுங்க, வாத்தின் பின்னாசி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. நீங்கள் சத்தம் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை, அதை கொண்டு போய் சேர்க்கறது ஏன் வேலை என்று அல்லாஹ் சொன்னான். அது எல்லாருக்கும் போய் சேர்த்தான் ஹஜ்ஜு. அதனுடைய காபாவை தரிசிக்கின்ற அந்த உயர்ந்த பணி அது எல்லோருடைய காதுகளிலும் எட்டி வைக்கப்பட்டது. அந்த அழைப்பின் குரல் எந்தெல்லாம் கேட்டதோ அது சந்ததிகளாக, பிச்சலங்களாக, துர்ரியத்துகளாக எங்கெல்லாம் இருந்தார்களோ எல்லாருக்கும் வந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தருகிறார். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடமையை சொல்லுகிற போது அதை பற்றி லேசாக பேசுவார்கள். அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இந்த ஆயத்து வந்த உடனே ஃபீ குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமான்னு ஒரு சஹாபி கேட்டார். அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபீ குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ் ரெண்டாவது தடவை கேட்குறாரு. ஒவ்வொரு வருஷம் செய்ய முடியுங்களா? ஒவ்வொரு வருஷம் ரமலான் நோன்பு வைக்கிறோம், வருஷம் ஒரு தடவை. ஒவ்வொரு வருஷம் ஜக்காத்து கொடுக்குறோம், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்யணுமா? நபிகள் பெருமானாருடைய முகம் சிவந்து போனது. நான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எல்லாராலையும் ஹஜ்ஜு ஒவ்வொரு வருஷம் செய்ய முடியுமா? அல்லாஹ் கடமையாக்கின பிறகு அதை செய்யாமல் போயிட்டால் எவ்வளோ பெரிய குற்றமாக மாறும். எனவே ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னால் நீங்கள் அதை பற்றி அதிகமாக துருவி கேள்வி கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்யுங்க. நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கறதுனால என்ன ஆகிடும்னா அந்த சட்டம் அதிகமாகிடும். நான் வாழ்கிற காலத்தில் இது குறித்து நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்டிங்கன்னா, ஆமான்னு ஒரு வருஷம் ஹஜ்ஜு கடமைன்னா எல்லாரும் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்யணும் என்ற சூழ்நிலை உருவாகிவிடும். அது எல்லாருக்கும் அது சிரமம் அல்ல, அது சிரமத்தை ஏற்படுத்தும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆயிலே கடமை, ஆயிலில் ஒரு நாள் கடமை, ஒரு தடவை கடமை என்று சொன்ன உடனே அதற்கு பல்வேறு ஷரத்துக்களை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். கடன் இருக்குது, அதை நிறைவு செய்து விட்டு ஹஜ்ஜு நிறைவேற்றலாம் என்பது ஒரு சரியான வார்த்தை. ஆனால் வீடு கட்டி முடித்த பிறகு, மகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகு, அத்தா அம்மாலாம் ஹஜ்ஜுக்கு போன பிறகு என்னெல்லாம் சொல்லி, இன்னும் சில பேருக்கு வந்து தொழுகையெல்லாம் எடுத்த பிறகு நான் ஹஜ்ஜு செய்யலான்னு இருக்கேன், எனக்கு தலைமுடிகளெல்லாம் நிறைத்த பிறகு ஹஜ்ஜு செய்யலாம் இருக்கேன் என்றெல்லாம் அதை பிற்படுத்துகிறோம். தொழுகை எப்படி கடமையோ அதுபோல் ஹஜ்ஜு கடமை. ஒரு மனிதனுக்கு தேவை போக அவருடைய செல்வமும் செல்வாக்கும் அவரிடத்தில் பெற்றுவிட்டால் அவர் கட்டாயமாக ஹஜ்ஜு செய்யணும். மனிஸ்ததா இலைஹி சபீலா, நடந்து போகிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, அங்கே போய் திரும்ப வர்ற வரைக்குமான பொருளாதாரம் இருக்கிறது, அவர் மீது கடமையாயிடும். ஹஜ்ஜை பிற்படுத்தக்கூடாது என்பதை நாம் முதலில் புரியணும். எல்லா தகுதியும் இருந்தும் ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்யாவிட்டால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். அவன் யஹூதியா மூத்தா போட்டோம், கிறிஸ்டினா மூத்தா போட்டோம். ஒரு மூமினாக ஒருவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளில் முக்கியமான ஒன்று ஹஜ்ஜை நிறைவேற்றணும்னு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவம் குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு கடன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன். ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷன் கடன் தரணும், பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த கடனை கொண்டு போய் நிறைவேற்றினா தான் ஒரு முழுமை வர முடியும். அல்லாஹ்வுடைய கடன் அது. சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கள் தாயார் தந்தை
இவங்கெல்லாம் ஹஜ்ஜு செய்யலை, ஆனால் அவங்க ஹஜ்ஜுக்கு தகுதியானவங்களாக தான் இருந்தாங்க, ஹஜ்ஜு செய்யாமல் போயிட்டாங்க. நான் அவங்க சார்பாக இந்த ஹஜ்ஜை செய்யலாமா, அவங்களுக்காக வேண்டி நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரலாமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், உன் தாயும் தந்தையும் யாருக்காவது கடனை கொடுத்து விட்டு வந்திருந்தார், கடனை வைத்து விட்டு போயிருந்தால், ஒரு தந்தை அவங்க கொஞ்சம் பேருக்கு கடன் தரணும், இவருக்கு கடன் தரணும் என்று இருந்தால் அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா மாட்டீர்களா என்று கேட்டார். ஒரு சஹாபி சொன்னார், கட்டாயமா என் தந்தையின் கடன் என் கடன் போலத்தானே, நான் நிறைவேற்றான் ஆகுவேன். அப்போ ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன் அது. ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடனை அவர் நிறைவேற்றாமல் போயிருக்கிறார். அவர் மீது அது பொறுப்பாக இருந்தது, அவர் நிறைவேற்றலை. அதனால் நீங்கள் உன் தந்தையின் சார்பாக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடனை போல நாம் இந்த ஹஜ்ஜை புரிய வேண்டும். ஹஜ்ஜு செய்வதற்கான துஆக்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு டீ கடைக்காரர் வாழ்நாள் முழுக்க ஒரு ரூபாயே எடுத்து போட்டார். ஒரு ரூபா ஹஜ்ஜுக்கான ஒரு ஆர்வம், அதற்கான அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை இருந்தால் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். என்ன முதல்ல வரணும், ஹஜ்ஜு செய்யணும்னு என்ன வரணும். அவர் ஒரு ரூபாய் எடுத்து போட்டார். அது பல காசுகள் அதில் கிழிந்து போனது, பலது செல்லாமல் போச்சு. 22 வருஷம் 23 வருஷம் அந்த காசெல்லாம் கொண்டு போய் ஹஜ்ஜு கமிட்டியில் கட்டுறதுக்கு அவர் இந்த டப்பாவெல்லாம் உடச்சி போட்டோன்னா அதெல்லாம் ஆயில் கலந்து போயிருக்கிறது, எண்ணெய் படிஞ்சு போயிருக்கிறது, பல நோட்டுகள் ஊறி போயிருக்கிறது. எடுத்து எண்ணினார்கள், இதெல்லாம் செல்லாமல் போச்சே, சென்றாலும் செல்லாவிட்டாலும் இவர் ஹஜ்ஜுக்கு போவார் என்று சொல்லி இருக்கிற காசுகளை எடுத்துக்கொண்டு அவரை அனுப்பி வைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் படிக்கிற போது, நீங்கள் ஒரு பக்கம் இன்னொரு செய்தியை படிக்கணும். நாட்டையே கட்டி ஆண்டவர்கள், 800 ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றில் முகல் சாம்ராஜ்யம் அவ்வளவு பிரமாண்டமானது. ஏதோ வரலாறு பதிவு செய்கிறாங்க, ஆனால் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்ற பதிவு மட்டும் வரமாட்டேன். எத்தனையோ மன்னர்கள் குறித்த பேச்சு இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கிறோம். இவர்கள் ஹஜ்ஜுக்கு போனார்களா இல்லையா என்ற ஒரு தகவல் அவர்களுடைய வரலாறு முழுக்க பதிவு செய்யப்படாமல் இருக்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிற போது நாம் புரிகிறோம், எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜு கிடைப்பதற்கான அந்த சூழல் இல்லாமல் போய்விடுகிறது என்பது நம்முடைய துவாவை பொறுத்துத்தான் அது அமையப்பெறுகிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யா அல்லாஹ், எங்களுக்கு ஹஜ்ஜு செய்கிற ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக என்று அதிகம் துவா செய்ய வேண்டும். ஆஜிகள் வழி அனுப்பு விழா நிகழ்வுகளாக இருக்கலாம், ஆஜிகள் திரும்ப வருகிற நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அவர்களிடத்தில் போகிற போதும் போய்விட்டு ஊருக்கு வருகிற போதும் முசாபாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சந்திக்க போகிறார்கள், குறைந்தபட்சமாக அந்த ஆர்வம் நமக்கு பிறப்பதற்காக வேண்டி இது போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நல்ல நசீபை தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி